அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சின்ன தங்கச்சி பெரிய தங்கச்சியோட குழந்தைங்களையே அவ்வளோ கேர்ஃபுல்லாக அன்பாக பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கி அதுக்கே ஒரு குழந்தை அதுக்கிட்ட அது பேசும்பொழுதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது பேச அந்த குழந்தையும் அதனோட மழலை குரலில் ஏதோ சொல்ல, இன்னமும் என்னுடைய தங்கச்சி அந்த சொப்பு பேக் வச்சுட்டு விளையாடினது போல தான் எனக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கி இது ஒரு குழந்தைக்கு தாய், ஒரு வீட்டுக்கு பெரிய மருமகள்னும் போது ஆச்சரியமாக இருந்தது. நான் சொல்லுவேன், அது குழந்தை, அது ஒன்றும் பொம்மை கிடையாது. அத்தை வச்சு நீ என்னென்ன பண்ணுற? டிவியில் பாட்டு வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தை படுத்துட்டு இருந்துச்சுன்னா கூட அதனோட கையை பிடிச்சி டான்ஸ் ஆட வைக்கும், காலை தூக்கி தூக்கி விடும். என்ன இது இப்படியெல்லாம் பண்ணுதே அப்படின்னு சொல்லுவேன். இந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது என்னோட தங்கச்சி என்னை கூப்பிட்டுச்சு, இங்கே பாரு ஜெயா, இந்த இடத்துல கை வையேன், குழந்தை உள்ள அசைவு தெரியுது பாரு அப்படின்னு. அப்போ நான் சொல்லிட்டேன், இல்லை வேணாம், எனக்கு அதெல்லாம் பயமாக இருக்குது, நான் தொட்டு பார்க்க மாட்டேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தொட்டு பாரு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது நான் கை வைக்கும் பொழுது அது அசையவே இல்லை. அப்போது நான் சட்டுன்னு கை எடுத்துட்டேன். அப்போ ஐயோ, கை எடுத்த உடனே அசையுது ஜெயா, நீ கையை அங்கேயே வச்சுட்டு இரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் கை வைக்கும் பொழுது அது இந்த லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடுக்கு அப்படியே நகர்ந்துச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாயிடுச்சு. அது நான் என்னுடைய கைகளில் உணர்ந்தேன். அப்போ என்னுடைய தங்கச்சி பற்றியா எப்படி நக்குறது அப்படின்னு சொல்லிச்சு. ஆமாம் அப்படின்னு. அப்போ அந்த உள்ளங்கையே நான் கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த குழந்தையோட அசைவை நான் வயிற்றுலையே நான் அந்த குழந்தை இருக்கும் பொழுது அந்த உணர்வு ஆச்சு. அதை கூட நான் ஒரு ட்ராயிங்காக கூட பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து என்னுடைய சின்ன தங்கச்சியும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. மறுபடியும் நானும் எங்கள் அம்மாவும் தனியாகிட்டோம். ஃபோன்லலாம் பேசிப்போம். அடிக்கடிக்கு என்னுடைய சின்ன தங்கச்சி மட்டும் குழந்தைய தூக்கிட்டு வரும். ஏன்னா அவங்க ஊரில் இருந்து இங்கே வந்து தான் எல்லா பொருளும் வாங்குவாங்க. குழந்தைக்கு தேவையானது, அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறதெல்லாம் கூட எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணணும். அதனால் அவங்க அடிக்கடிக்கு வருவாங்க. அப்போ அந்த குட்டி பையனும் என்கிட்ட வந்து நல்லா, நானுன்னா அவனுக்கு அவ்வளோ இஷ்டன்றது போல் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா அவங்கக்கிட்டலாம் இன்னும் க்ளோஸாக இருப்பான். இருந்தாலும் எல்லாரையும் விட என்கிட்ட அளவுக்கு அதிகமாக அவன் இருப்பான். இப்படியே ஒரு 6 மாதம் போன பிறகு தான் என்னுடைய பெரிய தங்கச்சிக்கு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆப்ரேஷன் அப்போ தான் என்னுடைய சின்ன தங்கச்சி என் கூடவே இருந்தது. அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு இப்படியே தான் இருந்துச்சு. என்னுடைய பெரிய தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு தையல் பிரிக்கிற அன்னைக்கு அப்போது என்னுடைய சின்ன தங்கச்சி சொல்லிச்சு, அம்மா நான் இதுக்கப்புறம் ஊருக்கு போட்டோம்மா, நான் வந்து எவ்வளோ நாள் ஆகுது, நான் ஊருக்கு போகிறேம்மா, இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிச்சு. சரிம்மா நீ போ அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய பெரிய தங்கச்சிக்கு தையல் பிரிக்கிற அன்னைக்கு தான் என்னோட சின்ன தங்கச்சியும் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி இருந்துச்சு. எனக்கு அப்போல்லாம் ஒரு பயம். அம்மா வந்து ஆட்டோவில் தான் போகிறது பெரிய தங்கச்சியை கூட்டிகிட்டு. ஏன்னா பஸ்லலாம் ஏற முடியல. அது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதால ஆட்டோவில் தான் போகிறேன்றது போல் சொல்லியிருந்தாங்க. சின்ன தங்கச்சியும் இப்படி போயிடுது, நம்ம மட்டும் அப்பா கூட இருக்கணும், அப்பா கூட இருந்தோன்னா நம்மளை வந்து ஏதாச்சும் அப்பா சொன்னாங்கன்னா நம்ம வாயும் சும்மா இருக்காது. அதனால் நான் யோசித்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன பயம்னா, அப்போல்லாம் வந்து வெளியே ட்ராவல்னு பண்ணாவே ஆக்சிடெண்ட் ஆகிடும். அதனால் அப்படி சப்போஸ் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா, நம்ம அம்மாவுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே பார்த்துக்கிறதுக்கு இல்லை. அதால் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா கூட நம்மளும் அந்த ஆக்சிடெண்ட்லேயே செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு அந்த ஆட்டோவில் நானும் வரத்துக்கு கேட்கலாமா அப்படின்ட்டு நான் யோசித்தேன். அப்போ எனக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட நான் எதுவுமே சொல்லலை. அப்புறம் அம்மா வந்து சாயங்காலம் 5:30 மணிக்கு மேலே தான் கிளம்புனோம். நீ வந்து 6 மணி பஸ்ஸுக்கு போயிடுமா, நீ ஜெயாவுக்கு தேவையானதெல்லாம் இங்கே பக்கத்து வச்சுட்டு போயிடு,
நான் வந்துருவேன் சீக்கிரமா, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொன்னேன், அம்மா என்னையும் கூட கூட்டின்னு போறியா, ஆட்டோ தானே போகுது, தங்கச்சியும் போயிடுச்சுன்னா நான் தனியாக இருக்கணுமேன்ட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அப்புறம் அம்மாவுக்கும் அது யோசனை சரியா பட்டுச்சு. ஆனால் அந்த ஆக்சிடெண்ட் விஷயம் அதெல்லாம் நான் எதையுமே சொல்லலை. ஆனால் நான் வேற ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்கணும், அதையும் ஒரு யோசனை. இன்னொன்று, இந்த ஆட்டோலலாம் போனால் ஆக்சிடெண்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு பயமும் இருந்ததால் நான் ஆட்டோவில் வரேம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரி, ஆட்டோவில் தூக்கி உட்கார தானே வைக்க போகிறோம், நம்ம ஒன்றும் இறக்குறதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் கேட்டாங்க. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு திட்டினாங்க, அதுக்கப்புறம் அது உங்களோட விருப்பம்னு அப்படின்னு சொன்னோடனே எங்கள் சின்ன தங்கச்சி தான் சாயங்காலம் என்னை ஆட்டோலலாம் தூக்கி உட்கார வச்சுச்சு. அம்மா சொல்லியிருந்தாங்க, பத்திரமா போம்மா, நான் நாளைக்கு காலையில் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான், அம்மா, என்னுடைய பெரிய தங்கச்சி, அதனோட பொண்ணு, நாங்கள் எல்லாமே ஆட்டோவில் போயிட்டே இருந்தோம். எனக்கு இது எல்லாமே யோசனை, டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம தைரியமாக கேட்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டே இருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் நான் எங்கள் அம்மாக்கிட்ட கூட நான் சொல்லவே இல்லை. அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே போயிட்டு இருந்தேன். அது நைட் டைம் ஆயிடுச்சு நாங்கள் ஆட்டோவில் போகும்பொழுது. அப்போது என்னோட தங்கச்சி பொண்ணு திடீர்னு ஒரு குரல் கொடுத்துச்சு, தயா தூங்கிட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. அது வரைக்கும் அம்மா, என்னுடைய பெரிய தங்கச்சி, ஆட்டோக்கார், இவங்க 3 பேரும் தான் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் எதுவுமே பேசலை. நான் இப்படிக்கா பார்த்துட்டு வந்தேன். அது ஏறினதுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசாத ஆள் திடீர்னு என்னை பார்த்துட்டு தூங்கிட்டியா அப்படின்ட்டு கேட்டோடனே ஆட்டோக்காருக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு, என்ன யார்ரா அது, இவ்வளோ நேரம் பேசல, இப்போ பேசுறது அப்படின்னோடனே அமைதியாக அந்த கண்ணு மட்டும் பெரிய கண்ணு வச்சு பார்த்துட்டு அமைதியாக என்னை பார்த்துட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலாண்டியும் நாங்கள் போயிட்டோம். அங்கே போயிட்ட பிறகு பார்த்தா என்னுடைய தங்கச்சி அது நடக்கிறதே எனக்கு பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே கீழே குனிஞ்ச மாதிரி அந்த முட்டி மேலே கை வச்சு தான் அது நடந்துச்சு. இப்போ அதனோட பையனும் வந்து பால் குடிச்சிட்டு இருந்த டைம் தான். அப்படி இருந்த டைமில் அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருந்தார். அவன் பார்த்துட்டு, அவங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மா அம்மான்னு கத்துறான். அதால் தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்புறம் எங்கள் அம்மா வந்து, அம்மாவால் தூக்க முடியாதுப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு என்னுடைய தம்பிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம், நாங்கள் இங்கே தான் வந்திருக்கணும். அவன் பக்கத்தில் தான் அங்கே வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். நான் முடிச்சுட்டு அப்படியே வரேம்மா, நீங்கள் பார்த்துட்ருக்குங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான், அம்மா வெளியே இருந்தாங்க. அப்போ தான் நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டேன். அம்மா, நான் இங்கே வந்ததுக்கு 2 காரணம். ஒன்று, வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நீ டாக்டர்கிட்ட எனக்காக ஒரு விஷயம் கேட்கணும்னு. என்னன்ட்டு கேட்டாங்க அம்மா. அம்மா, இப்போது தங்கச்சிக்கு கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. இப்போது என்னால் நடக்க முடியல. எனக்கு அது இருந்தும் யூஸ் கிடையாது. அதால் ரொம்ப கஷ்டத்தை நான் அனுபவிக்கணும். எனக்கு வந்து கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்களா கேட்டுப்பாரு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மாவும் அதை வந்து போயிட்டு அப்படியே டாக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க. என்னுடைய தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அப்படியே அது அவர் ஏதோ எழுதிட்டே இருக்கும்பொழுது அந்த பெண்ணை தூக்கி விசிறி அடிச்சிட்டாரு. உங்கள் பொண்ணுக்கே வந்து அந்த கட்டி இருந்ததால தான் நான் அந்த கர்ப்பப்பையே எடுத்தேன். இந்த பாவத்தையே நான் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே தொலைப்பனோ தெரியல. நீங்கள் இன்னொரு பாவத்தை என்னை சுமக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது போல் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய பெரிய தங்கச்சிக்கு அந்த தைலெல்லாம் பிரிச்சுட்டு ஆட்டோவில் ஏற்றி விடுறதுக்காக நர்ஸு கூட ஹெல்ப்புக்கு வந்திருந்தாங்க. அப்போ என்னை பார்த்துட்டு கேட்டாங்க, இந்த கேள்வியை கேட்க சொல்லி அனுப்புனது இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்ணா அம்மா சொன்னதுக்கு, ஏம்மா அப்படி சொல்கிற, அப்படியெல்லாம் இல்லை, அது போலெல்லாம் என்றைக்குமே நினைக்காத, கடவுள் கொடுத்தது அது இருக்கட்டும். உன்னோட தங்கச்சிக்கே வந்து கட்டி இருந்ததால தான் எடுத்தார் டாக்டரு, இல்லைன்னா எடுத்திருக்க மாட்டார். நீ ஏன் அதெல்லாம் யோசிக்கிற? கடவுள் வந்து அதுக்குன்ட்டு தனியாக வழி விடுவார், நீ அதெல்லாம் எதையும் யோசிக்காத.
இன்னொரு டைம் இது போல் வேறு யாருக்கிட்டேயும் போயிட்டு கேட்காத அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். பாதி தூரம் போன பிறகு தான் பார்த்தா என்னோட தங்கச்சியோட ரிப்போர்ட்டு எல்லாமே என்னோட தம்பி ஒரு இடத்துல வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தான். அந்த டைமில் என்னோட தங்கச்சி பையன் கூப்பிடவே அவனை தூக்கிட்டு போவேன். அந்த ரிப்போர்ட்டெல்லாம் அங்கேயே மறந்து வச்சுட்டுக்கிறான். நான் தான் எங்கே ரிப்போர்ட்டு அப்படின்னு பாதி தூரம் போன பிறகு கேட்டோம். அப்புறம் தான் ஐயோ அங்கே உட்காந்துட்டு இருந்தான், அங்கேயே வச்சுட்டேன். அப்புறம் அவனை அங்கே இறக்கி விட்டுட்டோம். அது நைட் டைமு. ஐயோ நம்ம தம்பியை இங்கே இறக்கி விட்டுட்டோமே, இந்த ஆட்டோக்காரு ரிட்டன் போயிருந்தா கூட அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், அவனை தனியாக விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவில் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டே வந்தேன். வீட்டுக்கு வந்தால் என்னுடைய சின்ன தங்கச்சி வீட்லேயே தான் இருக்குது, ஊருக்கு போகவே காணோம். நான் வீட்டு உள்ளே வந்துட்ட பிறகு என்ன போகவே இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்பா தான் வேணான்னு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் என்னத்துக்கு போகிறது, நாளைக்கு காலையில் 10 பஸ்ஸுக்கு வேணா போய்க்கோ, நைட் டைமெல்லாம் போகாதம்மான்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரசம் நான் வச்சுருக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா என்னுடைய சின்ன தங்கச்சிக்கு சாப்பாடெல்லாம் செய்யவே வராது. அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டப்போ கூட அவ்வளோவா அதுக்கு சாப்பாடு செய்ய வராது. தக்காளி தொக்கு செய்யும், புதினா சட்னி, இதை மட்டும்தான் அதுக்கு செய்ய கற்றுக்கிட்டு இருந்துச்சு. எவ்வளோ அம்மா கேட்டு பார்த்துட்டாங்க, கற்றுக்கோமாண்ணா. நான் கற்றுக்க மாட்டேன், இந்த 2 டிஷ்ஷு போதும், அதை வச்சே நான் மெயின்டைன் பண்ணிக்குவேன். ஹீட் ஆகிடுச்சுன்னா நான் வந்து தக்காளி தொக்கு வச்சு கொடுத்துருவேன், கோல்ட் ஆகிடுச்சுன்னா புதினா சட்னி செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாள். அப்போது அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அவங்க மாமியார் தான் ஒன்று ஒன்றா வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரசமும் வச்சுருந்துச்சு. எனக்கு ரசம்னா ரொம்ப கஷ்டம், எப்படியோ சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி படுக்கும் பொழுது தான் நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன், அம்மா நான் ஏன் தெரியுமா ஆட்டோவில் வந்தேன் அப்படின்ட்டு சொன்னது தான். அதுதான் டாக்டர்கிட்ட போன உடனே எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு நான் சொன்னேன், அது ஒன்றுமா, இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று என்னன்னு, எனக்கு இந்த ஆக்சிடெண்டெல்லாம் பயமாயிடுச்சா, இப்போ நானும் இங்கே நின்றுட்டு நீங்கள்லாம் போகும்போது அந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, நீ இறந்துட்டு இருந்தீன்னா, அப்போ நான் இங்கே தனியாக தானே நின்றுட்டுருப்பேன், அப்போ என்னை யார் பார்த்துக்குவா, அதனால தான்மா நானும் உன் கூடவே ஆக்சிடெண்ட்டில் வந்து செத்துட்டு இருந்தேன்னா என் உயிரும் போயிட்டுருக்கோம்ல, அதுக்காக தான் வந்தேன், நல்லபடியாக ரிட்டர்ன் வந்துட்டோம் அப்படின்னு. நீ வந்து அளவுக்கு அதிகமாக யோசிக்கிற, அந்த மாதிரியெல்லாம் என்றைக்குமே யோசிக்காத. நான் அதனால தாம்மா ஆட்டோவில் கூட ஓரத்தில் உக்காந்தேன், உன்னெல்லாம் நடுவில் விட்டுட்டு. ஏன்னா நான் வந்து அப்படியே எகிறி குதிச்சிடணும் அப்படின்ட்டுலாம் தான் நான் நினச்சேன். ஆனால் கடவுள் வந்து நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம்லாம் என்ன ஆச்சுன்றது தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.